அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹையஸ்ட் ரெசிபி. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி ராகியை வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் நான் சுகர் ஆட் பண்ணல, க்ரீம் ஆட் பண்ணல, கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணல. அவ்வளோ ஹெல்த்தியாக நான் செஞ்சுருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு இதை மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக இப்போ நான் 1/2 லிட்ரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இது அப்படியே 1/4 லிட்ரு ஆகிற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்ச போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப திக்காகவும் நல்லா க்ரீமியாகவும் கிடைக்கும். அதனால் நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாதிரி கொதிக்கிறப்ப நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கிளறி விடுங்க. இப்போது 1/2 லிட்ரு பால் 1/4 லிட்ரு ஆகிற அளவுக்கு சுண்ட காய்ச்சி ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம ராகி பவுடரை இதை மாதிரி தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ராகி பவுடர் எடுத்துருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி இதை மாதிரி கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கலக்கும்போது கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக நல்லா கரைஞ்சி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாதிரி ஒரு விஸ்கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் சின்ன சின்ன டீட்டெயிலிங்னா சொல்லியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம கலந்து எடுத்த ராகி பவுடரை இதை மாதிரி ஸ்டவ்வில் வச்சு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அது நம்மளுக்கு அப்படியே திக்காக கிடைக்கும். இதை மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைன்னா நம்மளுக்கு அடியில் தீஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளுக்கு கட்டியாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த டைமில் நல்லா கிளறி விடுங்க. வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ராகி நல்லா மிக்ஸ் ஆகி இதை மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா எடுத்திருக்கேன். இதுக்கு அளவுலாம் எதுவும் இல்லை. உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் நம்ம ஐஸ்கிரீமோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ராகி மாவு இதை மாதிரி ஆறி ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை மாதிரி ராகியில் நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அது கூட நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். டார்க் சாக்லேட்டையும் உள்ளார ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த நட்ஸை பாதி அளவு மட்டும் இதில் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். அது கூட இப்போ நம்ம ஸ்வீட்காக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நாட்டு சர்க்கரை நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது மட்டும் தான் நம்மளுக்கு ஸ்வீட்டுக்கு. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளுக்கு கலரை பார்த்தாலும் நல்லா சாக்லேட் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். டார்க் சாக்லேட் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த கலர் நல்லா கிடச்சிருக்கு. இப்போ இதை மாதிரி ஒரு டீ கப்பில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் டைரெக்டாக இதை மாதிரி ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட டீ கப் இல்லைன்னா ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம அதை அப்படியே ஐஸ்கிரீம் ஸ்கூப்பால் எடுத்து சாப்பிட்லாம். இப்படி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம மீதி வச்சுருந்த நட்ஸ் அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போது நட்ஸ் எல்லாமே தூவி விட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை மாதிரி ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு கவர் பண்ண போகிறோம். இந்த சில்வர் ஃபாயில் வச்சு கவர் பண்ணி
அதுக்கு மேலே நம்ம பாப்சிக்கல் ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த சில்வர் ஃபாயில் கவர் பண்ணுறேன். இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா ஐஸ்கிரீம்லேயும் சில்வர் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணி இதை மாதிரி ஒரு பாப்சிக்கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு ஒரு நைஃப் வச்சு குத்தி விட்டு இதை மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சு விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு ஐஸ்கிரீம் உறைஞ்சி வரும்போது நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா ஃபேன்சியாகவும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் இதை மாதிரி நீங்கள் எல்லா ஐஸ்கிரீம்லேயும் பாப்சிக்கல் வச்சிடலாம். இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். இதை நீங்கள் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தாங்க நல்லது. ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாக நல்லா எடுக்க வருங்க. அதனால் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், இதை மாதிரி ஃப்ரிட்ஜில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது 8 மணி நேரம் அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஐஸ்கிரீம் எல்லாம் உறைஞ்சி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குங்க. இதை மாதிரி எட்ஜஸில் ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே உரித்து எடுத்துக்கலாம். எப்படி ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சாந்தாங்க நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். எப்படி கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் உண்மையாக சொல்லப்போனால் அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இது நீங்கள் ராகியில் செஞ்சு கொடுத்தீங்கன்ட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சாக்லேட்டியாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் பால் மட்டும் தாங்க வாங்கினேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சாச்சுங்க. இதை மாதிரி நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இது நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சுட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நம்ம சிசர் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக இதை மாதிரி நம்மளுக்கு உறிஞ்சி வந்துடும். அதை நம்ம அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டுக்கலாங்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது உண்மையாக கடையில் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. அதே டைம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.